بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. صدق رسول الله صلى الله عليه وآله وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை அளித்தான். அந்த ரமலானுடைய மாதத்தில் நானும் நீங்களும் இன்னொரு நல்லமல்களை செய்தோம் அல்லாஹுவின் திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தஆலா 3 பகுதிகளாக பிரித்து வைத்திருக்கின்றான். முதல் பகுதியை ரஹ்மத்துக்குரிய 10ஆகவும், 2வது 10ஐ மக்ஃபிரத்துடைய 10ஆகவும், 3வது 10ஐ இத்துகும் மினன் நார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை அளிக்கக்கூடிய 10ஆகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கின்றான். நாம் இப்போது இத்துகும் மினன் நார் என்று சொல்லக்கூடிய நரக விடுதலை அளிக்கப்படக்கூடிய அந்த நாட்களில் வீட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. அத்தோடு மக்ஃபிரத்தை பெற்ற கூட்டத்திலும் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. நரக விடுதலை அளிக்கப்படக்கூடிய அந்த கூட்டத்திலும் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்பது ஒரு மாதத்துக்குரிய அமல் கிடையாது. ரமலானுடைய மாதத்தில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக பெறப்படக்கூடிய தக்வா இது ஒரு மாதத்துக்கு குறிப்பானது கிடையாது. நாம் தெளிவாக இந்த விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மில் அநேகமானவர்கள் மாஷா அல்லாஹ் அதிகமான ஆண்கள் பெண்கள் ரமலானுடைய மாதத்தினுடைய பிறை கண்டதில் இருந்து ரமலானுடைய மாதம் முடியும் வரைக்கும் முடியுமான அளவு தன்னை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு அவர்களுடைய ரமலானுடைய மாதத்தில் உள்ள அமல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் கவலைக்குரிய விடயம் கண்ணியமானவர்களே, ரமலானுடைய பிறை முடிந்ததற்கு பின்னால், அதாவது ரமலானுடைய மாதம் முடிந்ததற்கு பின்னால், ஷவ்வாலுடைய மாதத்தின் பிறை கண்ட நேரத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கப்பட்டதை போன்று அவர்கள் நினைத்த பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள் ரமலானுடைய மாதம் என்பது மனிதர்களை அமலில் கெட்டி போட்ட ஒரு மாதம் என்று நினைத்து கொண்டு அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களை போன்று அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் செய்ய தவறிய தவறுகள் எல்லாவற்றையும் செவ்வாலுடைய மாதத்தில் அந்த பெருநாளுடைய நாளில் அவர்கள் கழிக்கக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்பது 11 மாதங்களுக்குரிய சார்ஜை எடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் பெறக்கூடிய தக்வாவின் மூலமாக இதர 11 மாதங்களிலும் அவனை பாவத்திலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியுமான தக்வாவை அவன் அடைந்திருக்க வேண்டும். இதுதான் ரமலானுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் ஒரு மாதம் தன்னை பேணுதலாக பக்குவமாக சொல்லப்பட்ட இபாதத்துக்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அவருடைய வாழ்வில் அவருடைய உள்ளத்தில் இறை அச்சத்தை சுமந்திருக்கிறார். இவர் இதர 11 மாதங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய ஒரு மனிதராகத்தான் இருக்க வேண்டும். அவர் வீட்டில் இருந்தாலும்
அவர் ஊரில் இருந்தாலும் ஊருக்கு வெளியே இருந்தாலும், அவர் நாட்டில் இருந்தாலும் நாட்டுக்கு வெளியே இருந்தாலும், அறிந்தவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் அறியாத மக்கள் இருக்கக்கூடிய நேரத்திலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அவரை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தில் அவர் வாழக்கூடிய ஒருவராக இருப்பாரேயானால் இந்த ரமலான் அவருக்கு பிரயோஜனமான ஒரு ரமலானாக இருந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக ரமலானில் இன்னொரு அமல்கள், சொல்லப்பட்ட அமல்களை பேணுதலாகவும் பக்குவமாகவும் செய்து கொண்டிருந்தவர் ஷவ்வாலுடைய மாதத்தில் முதல் பிறை அன்றே, பெருநாளுடைய நாள் அன்றே இன்னொரு பாவங்கள் கண்ணியமானவர்களே நாம் கண்டு கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் பள்ளியில் முன்சப்பில் இருந்த எத்தனையோ மனிதர்களுக்கு ஷவ்வாலுடைய மாதம் முதல் பிறை கண்ட சுபஹுடைய தொழுகை இல்லாத நிலையை கண்டு கொண்டிருக்கிறோம். லுஹர் தொழுகைக்கு யாரையும் காண முடியவில்லை, அசர் தொழுகைக்கு யாரும் இல்லை. என்ன காரணம் கண்ணியமானவர்களே? ரமலானுடைய மாதத்தில் சரியான தக்குவாவை அடைந்திருந்தால் அவர் ஒரு நாளும் இந்த நிலைக்கு மாறி இருக்க மாட்டார், சீசனுக்குரிய அமலை செய்திருக்க மாட்டார். ரமலான் என்பது ஒரு அமலுக்குரிய சீசனாக இருந்தாலும் ரமலானில் எடுக்கப்படக்கூடிய பயிற்சி இதர 11 மாதங்களிலும் அவரை நல்லமல்களில் ஈர்த்தெடுக்கக்கூடிய அந்த நாட்களாகத்தான் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய ஒவ்வொரு நாளும் முத்து மாறி உள்ள நாட்கள். இந்த நாட்களை பேணுதலாக நாம் கழித்தோமா இல்லையா என்று ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் சென்ற ரமலானை கழித்ததை போன்று இந்த ரமலானை நானும் நீங்களும் கழித்திருந்தால் ஷவ்வாலுடைய முதல் நாளில் நமக்கு கண்டுகொள்ளலாம் என்னுடைய தக்குவாவின் பிரதிபலிப்பு என்ன, என்னுடைய தக்குவாவின் அந்தஸ்து என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். ரமலானில் குர்ஆனை எடுத்து ஒவ்வொரு நாளும் 10 ஜுசுக்களை ஓதினேன். ஷவ்வாலுடைய மாதம் முதல் நாள் குர்ஆனை திறக்க நேரம் கிடையாது. இதர 11 மாதங்களிலும் குர்ஆனை திறப்பதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் என்னை போன்ற ஒரு துப்பாக்கியவான் யாரும் இல்லை என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாளைக்கு 10 ஜுசுக்கள் ஓதினீர்கள் என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு தைரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு ஜுசுவையாவது நான் ஓதுவேன். ரமலானுடைய மாதத்தில் கியாமுல் லைல் நின்று வணங்கினேன். இதர 11 மாதங்களிலும் வித்ர் தொழுகையை விடமாட்டேன். ரமலானுடைய மாதத்தில் 20 ரக்காத்துக்கள் தராவீஹ் தொழுதேன். இதர 11 மாதங்களிலும் தராவீஹ் கிடையாது கண்ணியமானவர்களே. ஆனாலும் 11 மாதங்களிலும் இமாம் ஜமாஅத்தை விடமாட்டேன், முன்சப்பில் இருந்து தொழுதேன். இதை நான் என்னுடைய வாழ்வில் ஒரு போதும் விடமாட்டேன். மாதத்தில் 3 நாட்கள் சுன்னத்தான நோன்பு இருக்கிறது, அதையும் ஒரு நாளும் விடமாட்டேன். இந்த உறுதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்களே. நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணத்தை எடுக்காத வரையில் அல்லாஹ் ஒரு நாளும் நம்மை மாற்ற மாட்டான். நாம் இன்று பெருநாளுடைய நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பிறை தென்பட்டால் நாளை பெருநாளுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது இன்று பிறை தென்படாவிட்டால் அல்லாஹு தஆலா இன்னொரு நாளை நம்முடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரமாக மாற்றிக்கொள்வதற்காக வேண்டி நம்முடைய ஒவ்வொரு சுன்னத்தான அமலுக்கும் ஃபர்லான அமலை கொடுப்பதற்கு, ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்லுடைய நன்மையை கொடுப்பதற்கு இன்னும் ஒரு நாளை மேலதிகமாக கொடுக்கிறான் என்று சந்தோஷமாக அந்த 30ஐ பூர்த்தியாக்கிவிட்டு ஷவ்வாலுடைய முதல் நாளை பெருநாளாக நாம் கழிப்பதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இன்றைய நாளை நோன்பு பிடிப்பதை ஃபர்லாகவும் ஷவ்வாலுடைய முதல் நாளை நோன்பு பிடிப்பதை ஹராமாகவும் ஷவ்வாலுடைய 2வது நாளை நோன்பு பிடிப்பது சுன்னத்தாகவும் அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ஸாம ரமலான ஸும்ம அத்பஅஹு சித்தன் மின் ஷவ்வால் கான கஸியாமி தஹர். சுப்ஹானல்லாஹ். ஷவ்வாலுடைய மாதத்தில்
யார் 6 நோன்பு நோட்கிறாரோ, ரமலானுடைய மாதத்தின் பூர்த்தியான நோன்புகளை நோட்டுவிட்டு ஷவ்வாலுடைய மாதத்தில் யார் நோன்பு நோட்கிறாரோ அவர் முழு வருடமும் நோன்பு நோற்ற நன்மை கொடுக்கப்படுகிறது. சுப்ஹானல்லாஹ். 30 நாட்கள் 29 நாட்கள் நோன்பு இருக்கிறோம். பெருநாளுடைய நாளில் பெருநாளை கழித்துவிட்டு 6 நாட்கள் நோன்பு நோற்றால் ஒரு வருடம் பூர்த்தியாக நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹு தஆலா நமக்கு அளிக்கிறான் என்றால் இந்த பாக்கியத்தை நம்மில் எத்தனை பேர் சென்ற வருடம் அடைந்தார்கள்? இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவரும் மனதைரியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நம்மால் முடியும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். நம்முடைய இந்த மூச்சுக்கள் நிற்பதற்கு முன்னால் நல்லமல்களில் போட்டி செய்து கொள்ள வேண்டும். இந்த 6 நாட்கள் நோன்பு நோட்பதின் மூலமாக ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்றால் நாம் எத்தனை வருடங்கள் இந்த நோன்பை நோற்றிருக்கிறோம்? கண்ணியமானவர்களே, நியத்து வையுங்கள். அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் நோன்புடைய காலத்தில் எல்லா வீடுகளிலும் பர்க்கத்தை கொட்டிக் கொண்டிருக்கிறான். ஷஹ்ருல் முபாரக், இந்த மாதத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முபாரக்கான மாதம். ஏன் சொன்னார்கள் கண்ணியமானவர்களே? மனிதர்கள் பாவங்களை விட்டும் தூரமாயிருக்கிறார்கள். ஷைத்தான் கடலில் போடப்பட்டிருக்கிறான். ஷைத்தானை அல்லாஹு தஆலா நம்மை விட்டும் தூரமாக்கி இருக்கிறான். அதனால் வீடுகளில் ஆபாசமான காட்சிகள், தேவையற்ற விடயங்கள், மனிதனுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய எந்த காரியமும் வீடுகளில் இல்லாத நிலையில் அந்த வீடுகள் ரஹ்மத்தை பெற்ற வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா வீடுகளிலும் பர்க்கத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்போது ரமலான் முடிவடைகிறதோ எடுத்து வைக்கப்பட்ட டிவி வெளியே வருகிறது. எடுத்து வைக்கப்பட்ட பாவமான அந்த காரியங்கள், என்னென்ன பாவமான காரியங்களில் மனிதர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்களோ அதுவெல்லாம் வெளியாகிறது. அதற்கு பின்னால் ரமலானுக்கு முன்னால் என்னென்ன பாவங்களை செய்தார்களோ அந்த பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ரமலான் நோன்பு நோற்றுக்கொண்டு பொய் பேசியிருக்க மாட்டோம். ஏன்? நோன்பு நோற்றுக்கொண்டு பொய் பேசுவது பாவம் என்று விளங்கியிருக்கிறோம். என்றாலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வியாபாரிகள் நோன்பு முடிந்ததற்கு பின்னால் அவர்களுடைய வாயிலிருந்து வருவது பொய்யான வார்த்தைகள், பொய்யான வாக்குறுதிகள். கண்ணியமானவர்களே, ரமலானில் பெற்ற பரக்கத் இல்லாமல் போய்விடுகிறது. ரமலானில் வீட்டில் குர்ஆன்கள் ஓதப்பட்டன, அல்ஹம்துலில்லாஹ், வீடுகளில் பரக்கத். ரமலான் முடிந்ததற்கு பின்னால் எந்த ஒரு திலாவத்தும் இல்லாத ஒரு வீடாக மாறிவிட்டது. அந்த வீட்டுக்கு கணவன் வரக்கூடிய நேரத்தில் அந்த கணவனுக்கு சொல்லப்பட்ட அந்த அமைதி, நிம்மதி அந்த வீட்டில் இருக்க மாட்டாது. ஏன்? வீட்டில் எது ஓதப்பட வேண்டுமோ, எந்த அமல் வீட்டில் செய்யப்பட வேண்டுமோ அந்த அமல்கள் எல்லாம் ரமலானுடைய மாதத்தில் செய்யப்பட்டன. அதன் காரணமாக அந்த வீடுகளில் பரக்கத்துக்கள் நிறைந்து காணப்பட்டன. சுப்ஹானல்லாஹ். ரமலான் முடிவடைந்து விட்டது. மனிதர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓய்வெடுப்பது உண்மையான முஃமினுடைய ஓய்வு, அது மௌத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையான பெருநாள் அது மௌத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் இபாதத் செய்ய வேண்டும். நம்முடைய மௌத்துடைய நாள் பெருநாளாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு அமலுடைய சந்தர்ப்பத்தை அளித்திருக்கிறான். ரமலானுடைய மாதம் கொடுக்கப்படுவது நம்மை அமலில் ஒரு பேணுதலை உண்டாக்கிக் கொள்வதற்கு. இந்த ரமலானின் மூலமாக நாம் பெற்ற பயிற்சிகளின் மூலம் இதர மாதங்களை பேணுதலாகவும் பக்குவமாகவும் கழிக்கக்கூடிய சீதைகளாக அல்லாஹு தஆலா நம் அனைவரும் ஆக்க வேண்டும். சென்ற வருடங்களில் நம்முடைய ரமலானை கழித்ததை போன்று இந்த ரமலானை நாம் கழிக்கவில்லை. அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான்.
அதே போன்று சென்ற வருடம் பெருநாளுடைய நாளை கழித்ததை போன்று இந்த வருடமும் நாம் கழிப்போமேயானால் நாம் நஷ்டவாளிகள் சகோதரர்களே, நாம் நஷ்டவாளிகள். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நாளும் ஒரே நிலையில் நாம் இருக்கிறோம் என்றால் நம்மை போன்று துப்பாக்கியசாலிகள் யாரும் கிடையாது. நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானில் பெற்ற தக்வாவுடைய அந்த பயிற்சியை, இந்த ரமலானில் செய்த அமல்களை நமது மௌத் வரைக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் நசீபாப்பானாக. நம்முடைய வாழ்வில் தக்வாவை எங்கும் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாப்பாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.